ஓம் ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. சர்வத்திர சதா கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய். இன்றைய சோபகிருது வருடம் உத்தராயணம் ஹேமந்தரது, தை மாதம் மகர மாதம், தேய்பிறை துதியை திதி என்று ஸ்திரவாரம் என்கின்ற சனிக்கிழமை இன்று காலை 8:10 வரை ஆயுஷ்மான் நாமயோகம், தைத்துளை கரணம். காலை மணி அதாவது 13 மணி நேரம் ஆயில்ய நட்சத்திரம் இருக்கின்றது. அதாவது மாலை 7 மணி வரையும் ஆயில்ய நட்சத்திரம், 7:10 வரையும் கூட இருக்கிறது. என்ன இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிகள்? இன்று மிக 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 அற்புதமான நல்ல நாள். அதை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பார்ப்போம். இன்றைக்கு ஜாதக ரீதியாக சிலவற்றை பார்க்கலாம். இன்றைக்கு பொதுவான நமக்கு தேவையான நன்மைகளை பற்றி பார்க்கலாம். முடிந்தவரை நமது வாத்தியார் அருளால் தெய்வீக அருளை பற்றி பார்க்கலாம். நாளைக்கு நமது வாத்தியாருடைய திரு குரு ஆராதனை, அதை பற்றி முன்பே சொல்லியிருக்கின்றோம். அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். விடுபட்டால் நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். மேலும் தீர்த்த கண்டியை பற்றி இதில் கூறப்படும். இல்லை என்றால் பகுதி 2ஆக வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு உதாரணமாக இன்னைக்கு மகர மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக லக்னத்திற்கு, ராசிக்கு, சந்திரனுக்கு 11 சூரியன் இருப்பது பல லட்சம் கோடி பாவங்களை போக்கும். உதாரணமாக இன்றைக்கு மீன ராசிக்கு 11 சூரியன் இருப்பது மிக 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 கோடான கோடி கர்மாக்களை, பாவங்களை, தோஷங்களை எல்லாம் நீக்குகின்ற அற்புதமான நல்ல நாள். நாம் இதுவரை ராசியை வைத்து, நட்சத்திரத்தை வைத்து ஜாதக பலன் சொல்லிக்கொண்டு வருகின்றோம். இதிலே ஜாதகம் என்பது, ஜோதிஷம் என்பது ரொம்ப பிரதானமானது. எந்திரம் என்பது நம்ம வரைகின்ற, கையில் வைத்துகின்ற எந்திரங்கள் பரிமிதம், மந்திரம் அபரிமிதம். இந்த மந்திரமானது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று வியாச மகரிஷி, ஸ்ரீவேத வியாச மகரிஷி வேதங்களை எதிர்காலத்திற்கு தொகுத்து கொடுத்தார். அதனுடைய அதர்வண வேத சக்திகள் மிக மிக சக்தி நிறைந்தது. அது என்ன செய்யும்? நாம் நினைக்கின்றதை பொருளாக மாற்றிவிடும். நாம் நினைக்கின்ற எந்த காரியத்தையும் அதை ஒரு பொருளாக மாற்றிவிடும். உதாரணமாக நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்படியுமா உலகம்? அந்த காலத்தில் தொலைபேசி, மேக்னட்டோஃபோன்னு கையால் சுற்றுவாங்க, உரையாடுவாங்க. இல்லை என்றால் அதுக்கும் மேல்படி ஒரு கால் புக் பண்ணுவாங்க, ஃபோன் புக் பண்ணுவாங்க, காத்திருப்பாங்க, தந்தி மூலமாக செய்திகள் அனுப்புவார்கள். இப்பொழுது அதனுடைய பரிமாணமானது இன்றைக்கி நம்ம கை அடக்கத்துக்குள்ளேயே வந்துடுது. கைபேசியில் இருந்தாலும் நீ தொலைநோக்கு நோக்கோட பேசும் பொழுது அந்த கைபேசி மூலமாக நல்லது செல்லும். நல்லது பேசும்போது நல்லது தானே செய்யும். நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்டால் அவங்க காதில் நல்லது தானே கேட்கும். வேறு விதமாக கேட்டால் அப்படி தான் கேட்கும். அதுதான் எந்திரமயமான வாழ்க்கை. மந்திரம் அபரிமிதம். அதுதான் அதர்வண வேதத்தினுடைய இந்த கண்டுபிடிப்பு எங்கே வந்தது? விஞ்ஞானி என்று சொல்கின்றார்கள். அந்த அதர்வண வேதத்திலே
மிக சிறந்தவர்களாக வெளிநாட்டுக்காரர்கள் வெளிநாட்டுக்கு கற்றுக்கொண்டு வெளிநாட்டுக்கு சென்று விட்டார்கள். அவருடைய கண்டுபிடிப்பு விஞ்ஞான மூளை என்று சொல்வோம். ஆனால் மெய்ஞானம் இருந்தால்தான் விஞ்ஞானம் அறிவியல் வேலை செய்யும். மெய்ஞானம் இல்லாமல், உதாரணமாக மெய்ஞானம் என்ன, எளிமையாக பார்த்தா ஒரு உடல் ஆரோக்கியம் வேணும், சூழ்நிலைகள் வேணும், தக்க சூழ்நிலைகள், பருவ காலங்கள் வேண்டும், உதவியாளர்களும் வேண்டும். இதான் விஞ்ஞானத்துக்கு தேவையானது. ஆனால் இந்த மெய்ஞானத்துக்கு இதுவும் வேண்டும். அவருக்கு போன ஜென்மத்தினுடைய விட்டக்குறை தொட்டக்கரை ஆசைகள் இருக்கும். குதிரை இப்போ வச்சு வளர்க்குறது சாதாரணமாக ஒரு காரியம் இல்லை. அதற்கு பராமரிப்பு சம்ரட்சணம் என்பது அதிகமாக இருக்குது. ஆனால் குதிரை மனசு என்ன செய்யுது? குதிரையை விட காத்தை விட எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதா. அதனால் குதிரை சக்தி. இப்போ என்ன சொல்கிறோம்? ஹார்ஸ் பவர். பார்த்தீங்களா, உங்கள் மோட்டார் என்ன ஹார்ஸ் சார்? 35 சிசி, 70 ஹார்ஸ் பவர், 1000 ஹார்ஸ் பவர், பல லட்சம் ஹார்ஸ் பவரை கொண்டதான் நமது மனம். அதனால் அதர்வண வேதத்தையும் எதிர்காலத்திலே தெரிந்து கொள்வதற்கு இப்பொழுதே நீங்களும் தயாராக வேண்டும், நாமும் தயாராக வேண்டும், நமது சந்ததியினரும் தயாராக வேண்டும். இந்த வேத ஒளிகள் இந்த பரவொளியில் சென்று அது நல்லதை மட்டும் நமக்கு கொடுக்கதற்கான வழிகளை சொல்ல வேண்டும். கிணறு வெட்டினோம், நல்ல தண்ணி வந்தால் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? விவசாயம் வெள்ளாமை போட்டோம், விளைச்சல் நல்ல விதமாக இருந்தால் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், இருப்போம் இல்லையா? மழை வந்தால் மட்டும் என்ன சொல்கிறோம்? தண்ணி இல்லை என்று சொல்கிறோம். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் ஓங்கி ஒரு மழை அடிக்கும்போது என்ன சொல்கிறோம்? சி நான் கிளம்பும்போது மழை வந்துட்டு, நான் நெல் காய வைக்கும்போது மழை வந்துட்டு சொல்லலாமா? வருண பகவான் எவ்வளவு வருத்தப்படுவார். வருணன் வரார்னா அவ்வளவு நல்லது. இந்திரனே வரணும். இப்படி வருணனை அவமதிக்காதவர்கள் அநேகமாக இருக்கவே முடியாது. நீ வெளில போயிடாத, அந்த மழை வந்து தொலைஞ்சு போயிடும் சொல்லாதீங்க. அதுதான் நீர் சத்து குறைந்து உடம்பில் உள்ள தோள்கள் சுருக்கமாகி அந்த அணுக்கள் செல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி எதிர்காலத்திலே நம்மை பாதிக்கும். அப்படி செல்கள் பாதிப்பு வராமல் இருப்பதற்கு நாம் முதலிலே ஆக்கப்பூர்வமாக உடல் ஆரோக்கியானாம் ஐஸ்வர்யம். எது ஐஸ்வர்யம்னு கேட்டாக்க, எது லக்ஷ்மி கடாட்சம், எது சந்தோஷம்னு கேட்டால், நல்ல பர்ஃபெக்டாக ஹெல்த் இஸ் வெல்த். அந்த ஹெல்த்தை கொடுக்கறதுக்கு இன்றைக்கி என்ன செய்யணும்? வாழ்க்கையில் நோய் இல்லாத வாழ்க்கை, குறைவு இல்லாத செல்லும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும். அருமருந்து நாயகி, அபூர்வ நாயகி, 2 அம்பாள். நண்டு கோயில் கர்க்கடக ஈஸ்வரர். கடகராசியிலே குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள், மேலும் சனிக்கிழமை பிறந்தவர்கள், சனி தோஷம் உள்ளவர்கள், சனி கிரகம் அவருடைய திசை, புக்தி, அந்தர்புக்தி, சூக்ஷ்ம புக்தி, 7 சப்தம சனி, கண்டு சனி, அஷ்டமத்திலே அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி. இப்படி சனீஸ்வர பகவானை என்றைக்கும் சனீஸ்வர பகவான் சோதிப்பாரை விட கெடுக்க மாட்டார். கொடுப்பவர் அவரே. தயாநிதீஸ்வரருடைய ஆலயத்திலே ரொம்ப அனுக்கிரக சனீஸ்வரர், குபேர லோகத்தினுடைய செல்வங்களையெல்லாம் வாங்கி மனிதர்களுக்கு, ஜனங்களுக்கு, இறையடியாருக்கெல்லாம் கொடுக்கின்றவர் செல்வ விருத்தி சனீஸ்வரர். இப்படி இன்று எங்கே ஆரம்பித்தோம்? இன்றைக்கு மீனராசியிலே 11ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது அளவற்ற நல் பலன்கள். புரட்டாதியினுடைய 4ஆம் பாதம், உத்தரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் என்று சொல்வார்கள். அப்படி போய 40 வருஷமாக ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, 10 வருஷமாக பாடுபட்டேன் அப்படி என்று இயங்குகின்றவருக்கு என்று மிக மிக அற்புதமான நல்ல நாள். எனக்கு கிடைக்கும். நான் அப்படி சொல்ல மாட்டோம். உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய அண்ணனுக்கு, உங்களுடைய தம்பிக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் சுற்று வட்டாரத்தில் நீங்கள் மீனராசியாக இருந்தால் கூட அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க, நம்ம பெரியப்பா மூலியமாக ஒன்றுமே பிரயோஜனமே இல்லையே, அவர் இப்படி நல்லா சௌக்கியமாக இருக்காரே,
ஒன்றுமே செய்யலையே, ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு அளவற்ற ஒரு செல்வத்தை கொடுக்கின்ற அற்புதமான திருநாள். திரு என்றால் லக்ஷ்மி, திரு அவதாரம் என்றால் அது உயர்ந்த நிலை. அதனால் நாம் சாத்வீக வேலை, ராஜச வேலை, தாமச வேலை இனிமேயாவது கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்குண வேலை, பக்தி சாஸ்திரத்தை பற்றி மிக விரைவிலே ஒவ்வொன்றாக ஆரம்பிப்போம். அதை ஆரம்பிப்பதற்கு முன்பாக எல்லோரையும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பஞ்சபக்ஷிக்கு அர்க்கியம் விட வேண்டும். ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த பக்ஷி எந்த நேரத்திலே, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பக்ஷி குறைந்தது அந்த ஒரு 24 நிமிஷம்தான், அதுக்குள்ளே ஒரு பெரிய காரியத்தையே நம்ம நடத்திப்பலாம். நம்ம சொன்னோம்னா கண் மூடி கண் திறக்கிறதுல அதை சூக்ஷ்மமாக வைத்திருக்கிறார்கள். ஏனோ தானோ என்று பக்ஷி சாஸ்திரத்தை பார்க்க முடியாது. ஜோதிஷத்தை விட புனிதமானது பக்ஷி சாஸ்திரம். அதனால் ஜோதிஷம் புனிதம் இல்லையா என்று கேட்கக்கூடாது. ஜோதிஷம் இல்லை என்றால் வேதமே இல்லை. ஆனால் வேதம் சொல்கின்றவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? வேதத்தையே வியாபாரம் பண்ணுகின்ற நிலைமையில் இருக்கின்றதே. ஒருத்தரை போய் கூப்பிடுறோம், உங்கள் வீட்டுக்கு ஒரு வைதீக சாஸ்திரமான ஹோமங்கள் பண்ணுவதற்கு. உடனே என்ன கேட்குறார்? எத்தனை ரூபா உங்களால் தர முடியும்? 10,000 தர முடியுமா? வேதத்தை விற்க ஆரம்பிச்சார். ஆகையினால வேத விற்பனர்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் பெரிய யோக நிலைக்கு செல்வார்கள். அதான் வேத விற்பனர். இப்பொழுது வியாபாரமாகிவிட்டது, அதை ஆக்கியும் விட்டார்கள். பணக்காரர்களுக்கு ஒன்று, பணம் இல்லாத ஏழைகளுக்கு ஒன்றும் இல்லை. இப்படி ஆகமமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி விடுகின்றார்கள், மாற்றி கொண்டு விடுகிறார்கள். ஆனால் நாம் தைரியமாக இருக்க வேண்டும். எல்லோரும் சிறிதளவாவது இந்த தமிழ் மொழியிலே 3 புள்ளி வைக்கின்ற அக்கன்னாவை இன்றிலிருந்து ஒரு 11 தடவை அக்கு அஹு அஹுன்னு சொல்லுங்கள். அக்கு கிடையாது, அஹு, அகது, இகது, ஓம் ஔம் கிரிஜாத்பஜாய நமகா இதை சொல்லுங்கோ. ஔரவ மகரிஷியை யார் வணங்குகிறீர்களோ அவளுக்கு நல் சக்தி வாய்ந்த தெய்வ குழந்தைகள் பிறக்கும். இப்போ நம்ம வருவோம். இத்தனைக்கெல்லாம் செல்லாக உன்னை பேத்துருவேன் அதெல்லாம் சொல்லுவாள். நம்முடைய பழைய காலத்து வீடுகள் நிறைய பெரிய கட்டிடங்கள் செல்லரிச்சு போயிருக்கும். அந்த மாதிரி பல கோடி சித்தர்கள் மகான்கள் தபம் இருந்து அப்படியே புத்து ஏற்பட்டு அவங்க இன்னைக்கு இருக்காங்க. எப்படி இருக்காங்க? ஒரு சித்தன், ஒரு மகான், ஒரு யோகி பல லட்சம் கோடி விதமாக மாறி செல்லா உதிர்ந்து அந்த ஊர் பூரா பரவி இருக்கின்ற இடம்தான் குடவாசல் அருகிலே உள்ள செல்லூர். கொரடாச்சேரி, அதாவது குடவாசல்லேருந்து இறங்கி அப்படி போனீங்கன்னா ஒரு 6-7 மைல் தூரத்தில் செல்லூர் குணாம்பிகை, அற்புதமான அம்பாள். பார்த்தீங்கன்னால குணவதி அப்படின்னு சொல்ல முடியும். சர்க்குணவதி, சர்க்குணம். இப்படி அம்பிகையினுடைய பெயரை உள்ளவர்கள் அத்தனை பேரும் வணங்குகின்ற குணாம்பிகை. கைலாசநாதர் கைலாயத்திலிருந்தே வந்தார். சுவாமி சாலிகிராமமூர்த்தி, சிவபெருமானுக்கு சாலிகிராமத்துக்கு சம்பந்தம் உண்டா? அதான் அரியும் சிவனும் ஒன்று. கண்டகி நதியில் எப்படி சாலக்கிராமம் கிடைக்கின்றதோ சுவாமி சாலக்கிராமம். இங்கே தான் கீரிப்பிள்ளையும் பச்சை கிளியும் நிறைய பார்க்கலாம். அற்புதமான கீரி பிள்ளை. பிள்ளையை இப்போ கீரி எடுக்கிறாங்க வயிற்றிலிருந்து, அந்த நிலை வராது. அங்கே பச்சை கிளிகள் கீ என்று நாம் சொல்லுகின்ற பேச்சை திரும்பி சொல்கின்ற கிளிகள் இருந்தன, இப்பொழுதும் இருக்கின்றது மறைமுகமாக. இங்கே அம்பாள் கைலாசநாதருடைய சன்னதியிலே மனோன்மணியாக, காரியங்கள்லாம் ஜெயமாகின்ற மனோன்மணியாக, முகூர்த்த விநாயகராக, கர்ப்பத்தை கொடுக்கின்ற கர்ப்பரட்சக விநாயகராக இந்த செல்லூரிலே ஏகாதச ருத்ரர் என்கின்ற ருத்ரர் 9 விதமான நவவிதானாம் நவானாம் நவவிதானாம் பகுனாம் பகுவிதானாம், அப்படி 9 சிவாலயங்களிலே உள்ளது போல ஒரே இடத்திலே 9 சிவலிங்கத்தை பார்ப்பது, அதுவும் பிரகாரத்திலே பார்ப்பது காண கிடைக்காத ஒன்று. இங்கே பூலோகத்திலே முதல்
நந்தியாவட்டை என்கின்ற அற்புதமான சிவனுக்கே உரித்த முதன்மையான கொன்றை புஷ்பத்தை விட நந்தியாவட்டை நமக்குத்தான் இந்த எதிர்காலத்திலே தேவை பிரார்த்தனை வேண்டுதல் அவைகளே. அதுவும் நல்ல திருமணம். இனிமேல் பெண்களுடைய நிலைமை எப்படி மாறும்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க, பெண்களுக்கு என்னென்னலாம் நல்குணம் இருக்கணுமோ அது பெண் குழந்தைகளிலிருந்து கிடையாது. எல்லா விதமான தீய வழக்கங்களில் பிரதானமாக இருப்பார்கள். பொய் சொல்வது, வாயை திறந்தால் பொய்யும்பாங்களே, அதெல்லாம் காரணம் இருக்குது. அவங்களுடைய குடும்பத்தில் பித்திருக்கள் சாபங்கள் இருக்கும்பொழுது அந்த பெண் குழந்தைகள் மது அருந்துவது, சிகரெட் புகைப்பிடிப்பது, இன்னும் கெட்ட நடத்தையிலே அதிகமாக தலை சிறந்தவளாக மாறிவிட்டார்கள். ஒரு காலத்திலே ஆண்கள் இதை செய்து கொண்டிருக்கும்போது பெண்களை வேறு விதமாக கிண்டல் பண்ணி கூப்பிடுவார்கள். இப்போது பெண்கள் இன்னொரு ஆண்களை நோக்கி படையெடுத்து அழைப்பார்கள். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இது அதிகமாக தோன்றிவிடும். அதிலிருந்து உங்களுடைய பிறக்கின்ற குழந்தைகள் ஞான வளம், சக்தி வளம், தெய்வ வளம், புக்தி வளம், இப்படி வளமையான குழந்தைகள் வேண்டும். நம்ம இப்பொழுதே உடைய குழந்தைகள்லாம் செல்லூர் சிவாலயத்துக்கு வெறும் கால்களுடன் காலில் கையில் மருதாணி போட்டுண்டு நடந்து அந்த கோயிலில் ஒரு ருத்ராபிஷேகம் பண்ணுவோம். 10 பேர் 100 பேர் சேர்ந்து. அதுவும் நாளைக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது, இன்றைக்கி பண்ணுறது நல்லது. எல்லா நாளும் ததேவ லக்னம் சுதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவான்னு சொல்ல முடியும். ஆசரு நல்ல அவை நல்ல அடியாரவர்க்கு மிகவே. எல்லா நாளும் நல்ல நாள் தான். நமக்கு எனக்கு டைமே இல்லையா, அப்படி சாதாரண நமக்கே டைம் இல்லைன்னா இறைவனுக்கு சதுர் யுகங்களையும் கடந்து பல லட்சம் கோடி வருஷங்கள் இறைவன் இன்னும் தன்னுடைய உடுக்கையுடைய ஒளி அடித்து கொண்டே தானே இருக்கான். உலகத்திலே ஜீவராசிகள் உற்பத்தி கொண்டே இருக்கின்றது, ஆகிக்கொண்டே இருக்கின்றது. எனக்கும் டயர்டாக இருக்குன்னு சொன்னால் என்ன ஆகும்? ஸ்தம்பித்து போயிடும். அதனால்தான் இப்படி ஒவ்வொரு நாளையும் நாம் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது, இன்றைக்கு துதியை திதி கண்டிப்பாக இன்று திடவாரம் என்கின்ற சனிக்கிழமையிலே நல்ல பெரிய ஒரு 1/2 லிட்டர் 1/4 லிட்டர் பெரிய எண்ணெயை ஒரு மண் கிண்ணம் இல்லை என்றால் இரும்பு சட்டி இவைகள் வைத்து உங்களுடைய முகங்களை பாருங்கள். இன்று ஆண்கள் எண்ணெய் தேய்த்து நீராட வேண்டிய அற்புதமான நல்ல நாள். தலையிலிருந்து கால் வரை நல்லெண்ணெய் தேய்த்து, உங்களுக்கு முடியவில்லை, இது வெந்நீரில் குளிக்கக்கூடாது, இருந்தாலும் உடல் ஒத்துக்கொள்ளவில்லை என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் அதில் சில இலைகளை தழைகளை போட்டு அதிலிருந்து அடாதொடை, வேப்பிலை, நொச்சி, இப்படி மருத்துவ சக்தி உள்ள இலைகளை போட்டு வெது என்கின்ற நேரிலே நீங்கள் சீயக்காய் அரப்பு போட்டு குழைப்பது, உசிலம் பொடி என்கின்ற ஒரு பொடி இருக்கின்றது, கஸ்தூரி மஞ்சள் அதை சற்று சிறிது சேர்த்து குளிக்கும் பொழுது முதலிலே சரீரத்திலே உடம்பில் உள்ள வியாதிகள் பூரா போயிடும். அப்புறம் இந்த சனி கிரகத்தினுடைய அவர் ஒன்றும் செய்ய மாட்டார், வழி நடத்துகின்றவர். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டாலே அவருக்கு அவ்வளவு பரம சந்தோஷம். சனீஸ்வர பகவானுக்கு என்ன வேணும்னாக்க, அவன் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டான், என்னுடைய தானியத்தை தொட்டுட்டான், அவனை நம்ம நல்லது படுத்தணும். நலனுக்கு எப்படி நம்ம உதவி செஞ்சோமோ, தமயந்திக்கு எப்படி நம்ம உதவி செஞ்சோமோ, நம்மளுடைய பேரை சனீஸ்வரா அப்படின்னு சொன்னால் சனைகின்னு தான் சமஸ்கிருதத்தை சொல்லுவாங்க. அதை சனின்னு தமிழில் மருவி வந்திருக்கு. சனைகி என்றால் நிதானமாக சொல்லுவாங்களே, மசமசன்னு போகிறார், அந்த மாதிரி மசமசன்னு வேலை செய்வார். அந்த 2.5 வருஷமும் இருந்து அள்ளி கொடுப்பார் பாருங்க. அதுதான் சனி கொடுத்தாலும் யாராலும் தடுக்க முடியாது. சனி கெடுக்கிறது கிடையாது. அப்படி கெடுதல் பண்ணுகின்றவர்களுக்கு அவர் கெடுத்தாலும் யாராலும் தடுக்க முடியாது. இப்போது சரீஸ்வரனே இந்த கலியுகத்தை 4,32,000 வருஷம் அவருடைய ஆட்சி காலம், அவர்தான் ஆட்சியை நடத்துகின்றார். தண்டனை, புக்தி, நல்ல பட்டம், பேரு, புகழ் அத்தனைக்கும் அவரே காரணம். ஒருத்தன் சிறைவாசம் செல்கின்றான் என்றால் அந்த அளவுக்கு அவன் படுத்தி எடுத்திருப்பான். நல்லவர்களும் இருப்பார்கள், அசுரர்களும் இருப்பார்கள். அது ஆதிக்காலம் தொட்டு இந்த காலம் வரை. இவன் எப்போ தொலைஞ்சிப்பான் நினைக்காங்க. இவன் தொலைஞ்சிட்டானா இன்னொருத்தன் வந்துடுவான், இதை விட மோசமானவன் இருப்பான்.
அசுர சக்திகளுடன் நாம் வாழ்வதுதான் நமக்கு விழிப்புணர்வை கொடுக்கும். அசுர சக்தியிலே இருக்கக்கூடாது அப்படின்னாக்க நமக்கு விழிப்பு நிலை, பக்தி நிலை அறவே இல்லாமல் போடும். பசி இருந்தால் தானே அவன் எழுந்திருப்பான். தூங்கிகிட்டே இருந்தானா என்ன பண்ண முடியும்? பசிக்கும்பொழுது தான் தனக்கு என்ன வேண்டும் என்று தேவையை நோக்கி ஓடுவான். அதுதான் உத்தியோகம். இப்படி பசிக்கு உணவு செய்ய வேண்டும். ஏகாதசியிலே விரதமே இருக்க முடியவில்லை. ஏகாதச ருத்ரம் அதை சொல்லுகின்ற இடத்திற்கு சென்று நீங்கள் காதால் கேட்டால் கூட போகும். ருத்ர ஏகாதசின்னு தான் அந்த காலத்தில் சொல்வார்கள். ஓம் நமோ பகவதே ருத்ராயா, ருத்ர பகவானே உன்னை நான் நமோ பகவதே ருத்ராயா, நமஸ்தே அப்படின்னா உன்னை வணங்குகிறேன். ருத்ர ஏகாதசி இப்படி நீங்கள் கொண்டாடும் பொழுது அளவற்ற நல் பலன்கள் ஏற்படும். இன்று கடகராசி நேயர்களுக்கு, அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்ய நட்சத்திரக்காரருக்கு 8லே சனி பகவான் இருந்தாலும் எட்டாத பொருள் கிட்டாத பொருள் ஓடி வந்து கிடைக்கின்ற அற்புதமான நாள். அதனால் இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு 2ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான் வாக்கு சாதுரியமான ஒரு காரியத்தை நடத்துகின்ற கும்பராசி நேயர்களுக்கு, வயதானவர்களுக்கு இது பொதுவான கருத்தாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் வயது, திசை, பக்தி, செய்த புண்ணிய பாவங்களை பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடம், பாக்கியஸ்தானமான 9ஆம் இடம், லாபஸ்தானமான 11ஆம் இடம், இதற்குள்ள திசைகளை எல்லாம் கணக்கு பண்ணும் பொழுது இதில் வித்தியாசங்கள் ஏற்படலாமே தவிர, ஆனால் இது ஒரு பொதுவான கருத்து. இதையே நாம் முழுமையாக பொதுவான கருத்தை ஒருத்தருக்கு தனியாக எடுத்துக்கூடாது. ஆனால் இன்று முழுவதும் சனிக்கிழமை என்பதில் மாற்று கருத்தில்லை. சனீஸ்வர பகவான் எல்லோருக்கும் நல்லது செய்யப் போகின்றான் என்பதில் மாற்று கருத்தில்லை. என்று எண்ணெய் தேய்த்து குளிப்பவர்களுக்கு வியாதிகள், நோய் நிவர்த்திகள் ஆகும் என்பதில் மாற்று கருத்துகள் இல்லை. சனீஸ்வர மூர்த்தி, ஆஞ்சநேய மூர்த்தி ஒரே காலத்திலே வழிபடும் பொழுது வெற்றியை தருவான் என்பதை மாற்று கருத்தில் இல்லை. ஆனால் கர்மாக்களை கழிக்கின்றவர் இந்த சனி பகவான். நித்திய தர்ப்பணத்தை சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லோரும் கற்றுக்கொள்ளுங்கள். அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் தர்ப்பணம் பண்ணக்கூடாதுன்னு ஐயர் சொல்கிறார். ஐயருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, எங்கள் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, எங்கள் அப்பாவுக்கு அப்பா என் தாத்தா என் மேலே பிரியமாக இருந்தாங்க, அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும், அவங்களுக்குலாம் நீங்களாம் தர்ப்பணம் பண்ணக்கூடாது, திதி கொடுக்கக்கூடாது, என்றைக்கு கொடுக்கணும், அவங்க அப்பா போனதுக்கு பேர் கூட எங்கள் அப்பா என்றைக்கு போகிறது, நான் என்றைக்கு கொடுக்கறது, ஆக எங்கள் அப்பா போகணும்னு நீங்கள் வேண்டிக்கிறீங்களா சாமி, என் தாத்தாவுக்கு, என்னுடைய கொள்ளு தாத்தாவுக்கு, என்னுடைய முப்பாட்டனுக்கெல்லாம் நான் கொடுக்கத்தான் போகிறேன் அப்படிங்கிற வைராக்கியத்தை ஆண்கள் பெண்கள் எடுத்துக்கொண்டால் அப்புறம் என்னையா, நீங்கள் தான் சாம்ராஜ்யத்தை ஆளுவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கின்ற அற்புதமான நல்ல நாள் என்று 9, 18, 27 மற்றும் சனிக்கிழமை சனி ஹோரையில் பிறந்தவர்களுக்கு ஏற்றம் தரும் நல்ல நாள். இன்று இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள், பெரும் உலை, அடுப்பு, நெருப்பு எந்திரங்கள் இயக்கின்ற அச்சடிப்பு எந்திரம் ப்ரெஸ் வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஞான சக்திகளுடன், அற்புதமான புது யுக்திகளுடன் மிஷின்கள் புதுவிதமான வரவுகள் ஏற்பட்டு விருத்தியாகின்ற நல்ல நாள். இரும்பு பொருட்களை கையாளுகின்றவர்களுக்கு வெற்றி தரும் நல்ல நாள். பழைய இரும்புகளை வாங்குகின்றவர்கள், வீட்டில் சேர்த்து வைக்கின்றவர்களுக்கு பெரும் தொற்று வியாதிகள், சோதனைகள் வரும். ஒரு வீட்டில் துருப்பிடித்த இரும்பு ஒரு குண்டூசி கூட இருக்கக்கூடாது. அதில் தான் பலவிதமான கர்மாக்கள் வந்து சேரும். வேதாரண்யத்தை மிக விரைவிலே நீங்கள் ஒவ்வொருவரும் வேதாரண்யத்துக்கு, அந்த வேதத்துக்கு 4 வேதத்துக்கும் அதிபதியான அந்த வனம், காடு, ஆரண்யம், அந்த வேதாரண்யேஸ்வரரை ஒவ்வொரு பௌர்ணமியிலும் மற்றும் அமாவாசை திதியிலும் கண்டிப்பாக 3ஆம் பிறை அன்னைக்கும் வேதாரண்ய திருக்கோயிலை குறைந்தது 3 முறை, 11 முறை, 16 முறை வேதப்பாராயணம் சொல்லி வேத மறைகளை, தமிழ் மறைகளை ஓதி 4 வீதிகளிலும் வலம் வரும் பொழுது வாழ்க்கை 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலைகளில் சிறந்தவனாக மற்றும் இப்பொழுதிருந்து இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். உத்தராயண காலத்திலே இப்பொழுதிலிருந்து, ஆனால் அன்னைக்கு விசேஷம்தான், தினமும் செய்வதும் விசேஷம்தான். வேதாரண்யத்தில் ஒருத்தன் வேதம் ஓதிட்டான்னா அவனுக்கு நாக்கில் சரஸ்வதி, 64 சரஸ்வதியும் வாக்கில் நிற்பார். படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஞான சக்தியை கொடுக்கின்ற வேதாரண்யம்
நாகப்பட்டினத்துக்கு அருகில் இருக்குது, எல்லோருக்கும் தெரியும். இங்கே தர்பையிலே விதவிதமான தர்பைகள் கிடைக்கின்ற இடம். இங்கே கோதண்ட ராமராக, ஏரிக்கரை ராமராக, ரிக்கு, யஜுர், சாம, அதர்வண வேதம் தேவதைகள் 4 தூண்களாக இந்த வேதாரண்யத்தில் இருப்பது. ஒவ்வொருத்தரும் போய் அந்த ஏரிக்கரையில் போய் பாருங்கள். விசாலாட்சி விஸ்வநாதருடைய ஆலயத்திலே ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் இந்த 4 தூண்களுக்கு நடுப்பில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு தெரிந்த வேதங்களை தமிழ் முறைகளே எதை வேண்டுமென்றால் ஓதினால் ஒன்றுக்கு பல லட்சம் கோடியாக விருத்தியாகி ஞான சக்தி, புக்தி சக்தி இவையெல்லாம் கிடைக்கும். காஞ்சி மாநகரிலே அது சிவா விஷ்ணு ஆலயம். குறைந்தது 108 நமக்கு ஓரளவுக்கு புரியும். பல லட்சம் கோடி மகான்கள் நடமாடுகின்ற நித்திய அக்னிஹோத்திராதிபதிகள் இருக்கின்ற அற்புதமான காஞ்சி மாநகரத்தில் இருக்கின்றவரெல்லாம் இன்று குறைந்தது ஒரு 9 கோயிலை தரிசனம் பண்ணுவதும், கை கால் ஊனமுற்றவர்களுக்கு, படுத்த படுக்கையாக இருக்கிறவர்களுக்கு, அனாதை இல்லம், முதியோர் இல்லங்களில் வசிப்பவர்களுக்கு உதவி செய்வதில் அளவற்ற நல்ல பலன்கள் வரும். நமக்கு அந்த நிலை எதிர்காலத்தில் வராமல் இறைவனையே தடுத்தாட்கொண்டு எப்பொழுதும் நம்முடன் இருப்பார் என்று காஞ்சி மகரம். அதே போல் கும்பகோணத்தில் உள்ள அத்தனை பெருமாள் சிவாலயங்களும் கும்பகோணத்தை சுற்றி பார்த்தா 10 நாள் ஆகும். அப்படி ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. எங்களுக்கு, நாங்கள் கிறிஸ்துவர்கள் சார். எங்களுக்கு இதில் முன்னாடி எங்கள் தாத்தாலாம் அதான் இருந்தாங்க. நாங்கள் இப்படி மாறிட்டோம். மிக மிக நல்ல நாள். அவர்கள் நிறைந்த மரியை வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாளே, சர்வீசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். சதாஸ்து ததாஸ்து. அப்படி ஆக கடவுது. அப்படி நபிகள் நாயகம் திரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்? அடுத்தவனை நீ தூஷிக்காதே, ஹராம் செய்யாதே, தவறு செய்யாதே, குற்றம் புரியாதே, பிறன் மனை நோக்காதே. நபிகள் நாயகம் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் 786 முறை சொல்லித்தான் ஆக வேண்டும். அதுதான். அப்படி சொல்லும்பொழுது 3ஆம் பிறையை முழுமையாக பிறை தரிசனம் பார்த்து விரதம் இருக்கின்றவர்கள், தலை சிறந்தவர்கள் முகமதியர்கள், நல்ல இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள், இஸ்லாத்தை கடைப்பிடிப்பவர்கள், ஹஜ் யாத்திரை செய்தவர்கள், அவர்களெல்லாம் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கிய சிந்தனை இருப்பார்கள். இதில் மதம், ஜாதி, மதம் கிடையாது. ஆறுகள், நதிகள் பல சங்கமமாகும் இடம் சமுத்திரம் என்கின்ற கடல். அதுதான் மனித குலம் இப்படி ஒவ்வொன்றாக இழந்து விடுகின்றது. அவங்க வேறு ஜாதிக்காரன், வேறு மதத்துக்காரன், தாழ்த்தப்பட்டவன், உயர்த்தப்பட்டவன் கிடையாது. உயர்ந்தப்பட்டவன் என்று தாழ்ந்து விட்டான். ஏன்? தன்னுடைய தொழிலை விற்று விட்டான், வியாபாரமாக்கி விட்டான், இல்லைனா விட்டு விட்டான். அதனால் இந்துக்கள் என்பது நமது இந்திய நாட்டில் இருந்தாலும் சரி, ஹிந்து அப்படிங்கிற ஒன்று, சிந்து நதியிலிருந்து வந்தவர்கள் அப்படி என்று ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் கொடுத்தாலும் இதில் எந்த விதத்தில் மதத்தை சார்ந்தது கிடையாது. இறைவன் எந்த மதத்தில் சார்ந்தவன்? இப்போ நாகூரில் தர்காவில் இருக்கார், அவர் எந்த மதத்தை சார்ந்தவர்? ஆனால் இப்பொழுது எப்படி யார் தொழுகின்றார்கள்? ஷிரடி பாபா இருந்தாரே, அவர் எந்த மதத்தை சார்ந்தவர்? மதம் என்பதே முக்கியம் கிடையாது, மகான் என்பதே முக்கியம். இறை பரம்பொருளாக இருக்கிறோம். நாளைக்கு சமோசா தானம் கொடுப்பது, ஜீவாலயங்களிலே திருவிரிசல் இந்த இடத்திலே சமோசா தானத்தை கொடுப்பது மிக மிக அற்புதமான ஒன்று. சமோசா அவ்வளவு பிரமாதமாக செய்ய வேண்டும். சுட சுட அந்த சமோசா தானம் கொடுப்பவர்களுக்கு முக்குண சாத்வீக யோகங்கள் கிடைக்கின்ற அற்புதமான நல்ல நாள். நாளைக்கு அவரவர்கள் வெங்கட்ராம சித்தரை தெரிந்தவரோ, வாத்தியாரை கேள்விப்பட்டவரோ, நாளைக்கு குரு ஆராதனை, அவருடைய திருவுருவ படத்தை விட்டு வழிபடுவதோ, தான தர்மங்கள் பண்ணுவதோ, அங்காளி அந்தாதி ஓதுவதோ, அவர் சொல்லிய வார்த்தையை பின்பற்றுவதோ, வித்யாதானம் செய்வதோ, தர்ப்பணம் இடுவதோ அற்புதமான நல்ல நாள் கிடைக்குமா? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. நாளைக்கு சதுர்த்தி, கஷ்டங்களெல்லாம் நிற்கின்ற அற்புதமான நல்ல நாள். இப்படி ஒவ்வொரு நாளையும் நாம் சொல்லிக்கொண்டே போகும் பொழுது உங்களுக்கு ஏற்றம் 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 எல்லாமே. ஒரு அடியார் இருக்கார் ஒரு ஊரில், காஞ்சிபுரத்தில். அவர் பேசுகின்ற ஒரு சங்கமே வச்சுருக்காராம். எப்படி பண்ணியிருக்கார் பாருங்கள்.
இப்படி ஒரு 10 பேர் 50 பேர் சேரும்போது அதுதான் கூட்டு பிரார்த்தனை, சத்சங்கம். இதில் வயது முக்கியம் கிடையாது, இது மதம் முக்கியம் கிடையாது. அவர் அவர் என்ன வர்க்கம், அவர் முதலியார் சார், அவர் நாயக்கர் சார் சொல்லாதீங்க. முதல் இல்லாமல் மூளையை வைத்து செய்கின்ற முதல் யார், சேனை முதலியார்னு கோயிலில் இருப்பார். ஆஹா, இவர் முதலியார் வர்க்கமாச்சே, வைணவருக்கு சம்பந்தமா, இப்படி நினைக்கக்கூடாது. சேனை முதலியார்னா சேனைக்கு தலைவன். அப்படி ஒவ்வொரு வர்க்கத்திற்கும் அவருடைய தொழிலை வைத்து பிரித்தார்கள். அதனால் குணத்தை வைத்து பிரிக்கவே இல்லை. ஆனால் சாத்விக ராஜச தாமசை குணத்தை வைத்து இவன் நல்லவன், இவன் முரடன், இவன் கெட்டவன், இந்த 3 விதம் வரும். தீயவன் என்கிறது டேஞ்சர். அப்படி நெகட்டிவ் பாசிட்டிவ். பாசிட்டிவ் என்கின்ற நமக்கு கரண்ட் வருது, இந்த பக்கம் பார்க்குறோம் சார் மெயின் வருதா, இதுதான் பாசிட்டிவ். இந்த பக்கம் மெயின் வரலையா, இல்லை சார் நெகட்டிவ். இது இரண்டும் இருக்கும்போது நாம் ஒரு பல்பை அங்கே சொல்கிறோம், எரிகின்றது, ஒளி கொடுக்கின்றது. பாசிட்டிவ் நெகட்டிவ். நமது வலது கை எப்பொழுதும் பாசிட்டிவாகவே இருக்கும், இடது கை எப்பொழுதும் நெகட்டிவாக. இந்த இரு கைகளையும் சேர்த்து நாம் அமைதியாக உட்காரும்போது உடல் ஆரோக்கியமாகின்றது, தேகம் வலிமையாகின்றது, இருதயம் சாந்தமாக தன்னுடைய ஒளியை எழுப்புகிறதா. லப் டப் என்கின்ற ஒளி போல சொல்வார்கள் தவிர அது என்கின்ற சீருகின்ற ஒளியைத்தான் தருமே தவிர லப்பு டப்பு என்பது நாம் அறிவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் ஆரம்ப நிலை. கல்வி கற்பதற்கு, வேதம் கற்றுக்கொள்வதற்கு குணம், வயது, இன்ன ஜாதி கிடையவே கிடையாது. ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் வேதம் ஓதலாம். ஒவ்வொருவருக்கும் தகுதி உண்டு, தகுதியை தாம் ஏற்படுத்திக் கொள்வோம். ஆனால் பெண்கள் அந்த ஒரு மாதத்துக்குள்ள விளக்கான நாள்களை மட்டும் விளக்கிக் கொள்ள வேண்டும். அந்த விளக்கானது அவளுக்கு ஓய்வு பெறும் நாள். இப்படி ஆடை அணிவதனுடைய பலன்கள் சொல்லியே மாளாது. இன்றைக்கி பழைய வஸ்திரங்கள் ஒரு 3 மாதம் ஆகிட்டு கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் கிழிஞ்சிருக்கும், அதெல்லாம் இன்றைக்கி ரிமூவ் பண்ணிடுங்க, டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. நல்ல ஆடைகளை அணியும் பொழுது தெய்வீக குணங்கள் ஏற்படும், வசீகரணம் ஏற்படும். முக்கியமாக தனுர் ராசி நேயர்கள் ஏற்றத்தை காண வேண்டிய நாள் வந்துவிட்டது. ஆனாலும் தன்னுடைய பூஜா கிரமத்தை யாரிடமும் சொல்லி பழகக்கூடாது. நான் இந்த சுவாமியை தான் சார் வழிபடுறேன், அடுத்தவன் என்ன செய்வான் கேட்டால், இது வழிபடாத அளவுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சிடும். நீங்கள் உபாசனை தெய்வதை உங்களுடைய குரு தயவு செய்து உங்களுக்கு ஓதிய மந்திரத்தை சொல்லாதீர்கள். ஒருத்தர் போய்கொண்டிருக்கார், ஏன்னா இப்போ பிரபல்யத்தை வச்சு தானே உலகம். இன்னாரே வந்தார், இன்னும் பெரிய மனுஷரே வந்தார், அந்த கோயிலுக்கு சிறப்பு இருக்கட்டும். இந்த நாட்டிலிருந்து ஒருத்தர் போகிறார், அடிக்கடி வருஷத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் அந்த ஹரித்வாருக்கு பக்கத்தில் ரிஷிகேஷ் போகிறார். உடனே என்ன பேச்சு நடக்குது, அவர் ரிஷிகேஷே போயிட்டார், அவரே போயிட்டார், நீங்களும் போகலாம். உள்ளூரில் திருவண்ணாமலையில் இல்லாத சித்தம் எங்கேயுமே கிடையாது. திருவண்ணாமலையில் அடிக்கு ஒரு லிங்கம், நம்முடைய பார்த்திங்கன்னா ஒரு மண் துகளும் ஒரு சிவலிங்கம், அடிக்கு பல கோடி லிங்கம். திருவண்ணாமலையில் சாதிக்க முடியாது, எங்கேயும் முடியாது. அண்ணாமலைக்கு அரோகரானா அப்படி ஆனந்தப்படுவார்கள், ஆனந்த கூட்டாடுவார்கள். இப்படி ரிஷிகேஷில் இருக்கின்றார்கள், அது வனம், அங்கே சத்தம் இல்லாமல், ஓச்சல் இல்லாமல், அதாவது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கின்ற இடம். ரிஷி அவருடைய கேசமானது, திருமுடி ஜடாமுடியானது நிறைந்து இருக்கின்ற ஊர் ரிஷிகேஷ். எந்த மகானும் முக்தி காலத்தில் திருவண்ணாமலைக்குத்தான் வருவார்கள். அதுதான் தெய்வீக சட்டம். தினமும் பல கோடி சித்தருடைய தலைமையில் கிரிவலம் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த ஆஞ்சநேயர் கூட எனக்கு கிரிவலம் வருவாங்கன்னு சொல்கிறாங்க ஒருத்தங்க, யாருக்கு தெரியும். செஞ்சி முனீஸ்வரை வணங்கி அங்கேருந்து கிரிவலம் ஆரம்பிக்கின்றவர்களும் இருக்காரு. இப்படி ஒவ்வொன்றாக நாம் பார்க்கும் பொழுது நமக்கு எளிமையாக, தூய்மையாக, நீங்கள் பக்தியெல்லாம் கொண்டாட வேண்டாம், உங்களுடைய காரியத்தை பார்த்துங்க, நான் பார்த்துக்கிறேன் ஐயா, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லுவார். அப்படி நீங்கள் செய்கின்ற காரியத்தை வைத்து கர்மாவை கழித்து கொண்டே வந்திருந்தவர் நமது வாத்தியாச குரு வெங்கட்ராமசித்தர். அதை அப்படியே 100க்கு 100% பிடித்து கொண்டு வந்து நம்மளை வழிநடத்தி கொண்டிருந்தவர் மாண்புமிகு திரு ஜெயபால் சார் செல்வம். அவருக்கு ஜெயகோபாலன்னு ஒரு பேர் இருக்குது. அவரது வராக
உபாசனை உண்டு. அவர்தான் மப்பேடில் இருந்தார்னு சொல்கிறார். காசி சேத்திரத்தையே ஆண்டாராம் ஒரு காலத்தில், ஒரு ஜென்மத்தில். வேதத்தையே இங்கே தன்னுடைய ஒரு ஜென்மத்துடைய தொழிலாக வைத்து அத்தனை பேருக்கும் வேதம் ஓதி அங்கே கங்கையில் சேர்த்து கொண்டே இருக்கின்றார் இன்றைக்கும். அதான் காசி யாத்திரை முடிஞ்சு அந்த திருவண்ணாமலை தீப உற்சவம் முடிஞ்சு ராமேஸ்வரம் சென்று உத்தராயணம் பிறந்து தை அமாவாசை அன்று பரிபூர்ணத்துவம் அடைந்தார் நமது ஜெயபால் வாத்தியார். அதனால்தான் இந்த தை மாதத்தில் வருகின்ற அமாவாசையை மிக மிக எல்லோரும் கண்டிப்பாக எந்த காரியமாக இருந்தாலும் விட்டு விடுங்கள். ஜெயபால் சாருக்கு தர்ப்பணம் கிடையாது. தீர்த்த கண்டியை வைத்து அர்க்கியம் கொடுக்க வேண்டும். அன்றைக்கு உள்ள முறைகளான தர்ப்பண வகைகளையும் மிக விரைவிலே சொல்லப்படும். ஆனால் தீர்த்த கண்டி மிக விரைவிலே உங்களுக்கு அந்தந்த இடங்களிலே கேந்திரங்களிலே ஜெய் விஜய், அந்த நம்மளுடைய ஸ்ரீரங்கத்தில் திரு வெங்கடகிருஷ்ணன், சென்னை மயிலாப்பூர் அகஸ்திய விஜய் கேந்திராலிலே, ஏனென்றால் சில பேருக்கு கிடைப்பதற்கு சந்தர்ப்பமோ வாய்ப்போ அருகில் கிடைக்காமல் இருந்தாலும் அந்த எண்களை, பழைய கேந்திர எண்களை உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டும். நிறைய நமக்கு ஃபோன் கால் வருது. அதனால் நமக்கு வேண்டியவர் வேண்டாதவங்க ஒரு எண்ணங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக முந்தி கொள்ளுங்கள். நெளிந்து ஃபோன் பண்ணி உங்களுடைய பெயரை மட்டும் பதிவு செய்து கொள்ளுங்கள். 1500 இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். இது வியாபார நோக்குக்காக கிடையாது. செய்தொழில்காரருக்கு கூலி கொடுக்க வேண்டிய நிலைமைகள் இருக்கின்றது. இதனுடைய சக்திகளுக்கு விலை கிடையாது. இந்த சுவாமிகிட்ட போய் 101 உண்டியலில் போட்டோம்னா இவ்வளோ பலன், 1001 உண்டியல் நமக்கு இறைவன் கொடுக்கின்றான். சகலவிதமான பொருள்களையும், ஆடை ஆபரணங்கள் அத்தனையும். அவனுக்கு என்ன காசு வேணும், அவனுக்கு என்னத்துக்கு சாதம் வேணும். ஆனால் நாம் நிவேதனம் கண்டுள்ள பொருள் காட்டுறோம். ஐயா, நீ கொடுத்த இந்த தானியத்தினால தோசை பண்ண, எந்த ஒரு ஆகாரத்தையும் சாப்பிடுவதற்கு முன்பாக காப்பி டீ அத்தனையும் காட்டுவதற்கு முன்னாடி ஒரு இறைவனுக்கு காட்டிவிட்டு சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த இறைவனுக்கும் பரமானந்தம் கொண்டு டீ குடித்தா கூட ஒரு மணி ஒலி இருக்கணும்னு நம்ம வாத்தியார் சொல்கிறார். ஒரு தோசை தட்டா கூட கிணக்குன்னு ஒரு மணியை அடிச்சுட்டு நீங்கள் பாட்டில் சாப்பிடுவீங்க. அதுதான் உங்களுக்கு மணி வருகின்ற பணம் வர வேண்டும் என்றால் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒரு உங்களுடைய வெங்கல மணி, பித்தளையில் வேண்டாம், காப்பர் மணி, மண்ணினால் செய்த மணி, தங்கமணி வாங்க முடியும். தங்கத்திலே செய்யப்பட்ட தங்கமணி ஓசைக்கு அதீதமான பலன், வெள்ளி மணி ஓசைக்கு அது ஒரு பலன். இப்படி கண்டாமணி மணி ஓசை கேட்டு தான் அந்த காலத்தில் கிராமங்களில் ஆலயத்தில் மணி அடித்தவுடன் தான் உணவு ஏற்பது என்கின்ற வைராக்கியத்தை வைத்திருந்தார்கள். உதாரணமாக அப்பேற்பட்ட மகாவீரனான வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியிலே திருச்செந்தூரில் மணி ஒலிக்கப்பட்டு ஒவ்வொரு 5 மைல் தூரத்திற்கும் மணிகளை கட்டி வைத்து அந்த ஒலி அடித்தவுடன் அடுத்த மணி அடித்தவுடன் இப்படி பாஞ்சாலங்குறிச்சி வரை தன்னுடைய மணி ஓசை கேட்ட பிறகு தன்னுடைய பகவதி காளியை வணங்கி ஆகாரத்தை ஏற்றான். இப்படி மணி ஓசை ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்கும் பொழுது தீய சக்திகள் உள்ளே நுழையாது. இப்படி தீய சக்திகள் நுழைய விடாமல் இருப்பதற்கு நமது அகஸ்திய விஜயம் புத்தகம் ஒரே ஒரு புத்தகம் இருக்கும்போது எந்த துஷ்ட சக்தியும் வராது. ஏன்னா அது ஞான பத்திர கிரந்த வடிவு சக்தி வாய்ந்த திருநூல். நூல் கிடையாது. நூலகத்தில் என்னென்னமோலாம் இருக்கும். அதான் முன்பே சொன்னோம், செய்தித்தாள் வருகின்றது சந்தோஷம், அது நடந்த நிகழ்ச்சி. செய்தி வர இருக்கின்றது, நடக்க போகிற நிகழ்ச்சியை கொடுக்கின்றது. அகஸ்திய விஜயத்தின் தான் நடக்கும். நடந்ததையெல்லாம் மகான்கள் தன்னுடைய சுயசரிதத்திலே தனது பக்தர்கள் அடியார்கள் எழுதுவதை கேட்கின்றது விஜயம். ஆனால் அகஸ்தியருடைய விஜயம் பல லட்சம் கோடி அவதாரம். கங்கை மணலை எண்ணினாலும் எண்ணிவிட முடியும். அகஸ்தியருடைய எத்தனை அவதாரம் எடுத்தார் என்று எண்ண முடியாது என்று வாத்தியார் மிக எளிமையாக சொல்வார். கங்கை மணலை கூட எண்ணிவிடலாண்டா, அகஸ்தியனுக்கு அவதாரத்தை எண்ண முடியாது. அப்படி நாம் அடிமுடி காண முயற்சி செய்யக்கூடாது. பெரியவர்கள் சொன்னதை கண்மூடி செய்ய வேண்டும். அதான் சொல்வார் வாத்தியார், கண்மூடி வந்தவர்கள் மண்மூடி போக மாட்டார்கள். ஆக இன்றைக்கு நாம் கதைக்கு வருவோம். இன்றைக்கு மருந்து ஏற்றுக்கொள்வதும்
மருத்துவர்களெல்லாம் நல்ல மருத்துவர்கள் அத்தனை மருத்துவர்களும் இன்று மருத்துவ சக்தி நிறைந்த ஸ்தலங்கள். கரும்பீஸ்வரரை வணங்குவதும், சர்க்கரை நோய் வராமல் பாதுகாப்பதும், கைனோகாலஜிஸ்ட் மகப்பேறு மருத்துவர்களும் மற்றும் தோல் சம்பந்தமான வியாதி உள்ள முக்கியமான ஸ்பெஷலிஸ்ட், இப்போதெல்லாம் எல்லாத்துக்கும் தனித்தனி துறை இருக்கின்றது. அவர்கள் எல்லோரும் இன்று வைத்தியநாத சுவாமி, வைத்தீஸ்வரன், மருந்தீஸ்வரர், அமிர்த மிருத்யுஞ்சயர், ஆதிமூல தன்வந்திரி, குருவாயூர், நெல்லுவாய்ப்புரம், தன்வந்திரி ஸ்லோகம், கருடாஷ்டகம், கருட மந்திரம், கருட தரிசனம் இப்படியெல்லாம் செய்து ஏழைகளுக்கு இலவச மருத்துவ உதவி செய்வதனால் அவர்கள் கைராசி மருத்துவர் என்ற பெயர் உண்டு. மேலும் இந்த சின்ன சின்ன பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, நகராட்சி, ஊராட்சி இப்படியெல்லாம் சின்ன சின்ன தலைவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் இன்று உள்ள நவகிரகங்களை வழிபடுவதும், விளக்கேற்றுவதும், நல் புத்தியை கொடுப்பா அப்படின்றதும், உங்களையே நம்பிக்கொண்டிருக்கின்ற கிராம மக்கள், ஊராட்சி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நீங்கள் இறைவனை வேண்டும்போது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும். உங்களுடைய பெயரை சொல்லி இப்போ என்ன செய்வாங்கன்னா, அவர் அந்த ஊரில் இருக்கின்ற பெருந்தலைவர், அவர் ரொம்ப நாணயமாக யோக்கியமாக நல்லா இருக்கணும்பார். உதவியாளர் என்ன பண்ணுவார், அவர் பேரை சொல்லி எதெல்லாம் செய்யக்கூடாதோ செஞ்சு அவருடைய பெயரை டேமேஜ் பண்ணிடுவாங்க. ஆனால் அதனுடைய பலன் யாராவது சாரும், இன்னார் சொல்லி தான் செய்கிறான் அப்படின்னு கிட்டக்க இருக்கிறவன், பக்கத்தில் இருக்கிறவருடைய பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கணும். எல்லாத்தையும் நம்பி சொல்லிடக்கூடாது, கெட்ட பேரெல்லாம் வந்துடும். அதனால் இப்பொழுது தலைமை பொறுப்பில் இருக்கலாம் குடும்பத்தில் பெரும் சோதனை வருகின்ற நாள். மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்படி வரும், ஏது வரும் என்று சொல்லக்கூடாது. நாம் என்ன செய்தோமோ அதனுடைய வினை நம் குடும்பத்தை தாக்கும். இந்த மாதிரி வண்டி வாகனங்கள் ஓட்டுவர்களுக்கு இன்றைக்கு ஏற்றமிகு நல்ல நாள். இன்று நீல நிற ஆடைகளை அணிவதும், கருப்பு நிற வஸ்திரங்களை அணிவதும் வெற்றிக்கு வழி கொடுக்கும் அற்புதமான நல்ல நாள். கிழக்கு மேற்கு திசையில் செல்கின்றவர்களுக்கு வேகம் நிறைந்த நல்ல நாள். இன்று முக்கன் மாலீஸ்வரர், சோழபுரம் கைலாசநாதர் அவரை வணங்கி இன்று திராட்சைப்பழம், நாகல்பழம், மங்குஸ்தான் பழம், கருவேப்பிலை பொடி சாதம் மற்றும் புளியோதரை இவைகளை கொடுக்கலாம். விளங்குளம் பிரகசனீஸ்வரரை வணங்கி அக்ஷயபுரீஸ்வரை வணங்குவதும், எடுக்க குறையாத ஒரு சக்தி வாய்ந்த சனி தீர்த்தத்தில், தனி பூஷ்ய தீர்த்தத்தில் நீராடி வணங்குவதும், குஞ்சலூர் சனீஸ்வர பகவானை வணங்குவதும், தனீஸ்வர பகவான் தனி சன்னதியில் உள்ள சனீஸ்வர பகவானை வணங்கும். திரு நல்லாறு கஷேத்திரத்திலே நலனுக்கு விடுவித்து நல்ல மகாராஜருக்கு தரிசனம் கொடுத்த தர்பாரண்யேஸ்வரை வணங்குவதும், இப்படி சனீஸ்வர காயத்ரி ஓம் காகத்பஜாய பிகை கட்கசாய் தேவி தன்னோ மந்த பிரஜோதய என்று சொல்வதும், இன்றைக்கு சனீஸ்வர பகவானுக்கு அதிகமான அர்க்கியங்கள் கொடுத்து வழிவதும், எள்ளும் உருண்டை, எள்ளு மிட்டாய், எள் சாதம், எள் கலந்து செய்கின்ற முறுக்கு, தேன்குழல் இவைகளை அதிகமாக தானம் தர்மங்கள் பண்ணுவதும் அளவற்ற நல்பலன்கள் கொடுக்கும். வியாதிகள் அறவே நீங்குகின்ற அற்புதமான நல்ல நாள். ஆயுள் விருத்தி, ஆயுள் கண்டம் ஏற்பட்டு படுத்த படுக்கையால் கை கால் முறிந்து பிளேட்டு வைத்து கொண்டிருக்கின்றவர்கள் கவலைப்பட வேண்டாம். லால்குடியிலிருந்து கிழக்கே சுமார் 4 மைல் தூரம் மணக்கால் செல்கின்ற வழியிலே ஆதிக்குடி என்கின்ற சிவாலயம் இருக்குது. இங்கே விமலலிங்கம் அங்குரேஸ்வரர்னு பேர். சுவாமி கொஞ்சம் விண்ணமாக இருப்பது போல தெரியும். இந்த இடத்திலே சென்று இந்த உத்தராயணத்தில் என்றைக்கு வேணாலும் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை, ஆயில நட்சத்திரம், இது சனி நாள், அவரவர்கள் பிறந்த நட்சத்திரத்திலே என்ன செய்யணும், முழு வாழை இலை அதில் 2 எடுத்துன்னு போகும். 4 எடுத்துன்னு போனால் பாதுகாப்பு, சேஃப்டி. அங்கேயே வெங்கலப்பானை, வெங்கல கரண்டி, அந்த சாதத்து கரண்டின்னு கேள்வோம், சிப்பல் தட்டு, வடித்தட்டு இவைகளை எடுத்து சென்று அடுப்பு, கறி, அதை பற்ற வைப்பதற்கு கற்பூரம், தீக்குச்சி, மண்ணெண்ணெய் கிடையாது. அங்கேயே வெண்பொங்கலுக்கான தேவையான பச்சரிசி, பயத்தம்பருப்பு, கல் உப்பு, முந்திரி, இஞ்சி, மிளகு, சீரகம், நெய் இவைகளெல்லாம் எடுத்து சென்று அங்கே கையாலேயே பொங்கல் வைத்து படைத்து விமலலிங்கத்திற்கு பரிபூர்ணமாக வெண்ணெய் காப்பு சாய்த்தி திராட்சை, உலர்ந்த திராட்சையினால் அலங்காரம் செய்து விமலலிங்கத்தை பிரதட்சணம் செய்து வழிபட்டு இந்த மாதிரி பிளேட்டு வைத்து இருக்கின்றவர்கள், மேலும் என்னதான் பல முறை ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை செய்தாலும் அது ஒன்று சேரவில்லை, ஒத்து வரவில்லை, மேலும் 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 தொடர்ச்சியாக இருக்கின்றவர்களுக்கு
தீர்வு தருகின்ற ஆதிக்குடி அங்குரேஸ்வரரையும் வணங்கி வியாதி இல்லாமல் இருக்க வேண்டும். விபத்து, அடிக்கடி விபத்து விபத்து விபத்து, இது இல்லாத நாளே இல்லை. விபத்தே ஏற்படாமல் காவந்து பண்ணுகின்ற ருணோ விமோச்சகர், ருணம் என்கின்ற வியாதி, விபத்தே இல்லாமல் இருப்பதற்கு ஆபத் சகாய மந்திரம் என்கின்ற மந்திரத்தை சொல்வதும், சங்கல்ப சுத்தம் பிரம்ம சுத்தம் சொல்வதும், வேத பாராயணங்கள் சொல்வதும், ஓம் திரியம்பகம் விஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷியமாமிருதா என்கின்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு சொல்வதும், ஓம் அவும் கிரிஜாத்மஜாய நமகா என்று சொல்வதும் வெற்றிக்கு மேல் வெற்றி தருகின்ற அற்புதமான நாள் என்று துலா ராசிக்கு நினைத்த காரியங்களிலே ஒரு வெற்றியும் பரிபூர்ண ஜெயமும் உண்டாகி ஓஹோ என்று இருப்பார்கள். மேஷ ராசியில் உள்ள உயர் அதிகாரிகளுக்கு நல்ல பரிசு கிடைக்கின்ற நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கும் ஏற்றம் தரும் நல்ல நாள். வடக்கு திசையிலே ஒரு நல்ல காரியம் செய்திகள் வந்து சேரும் என்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒன்று மாற்றி ஒன்று நினைவுகள் தோன்றிக் கொண்டிருந்தாலும் இறை வழிபாட்டினால் உங்களுடைய காரியங்கள் ஜெயமாகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆண் பெண் அத்தனை பேருக்கும் காரிய தாமதம் ஏற்பட்டாலும் முடிவில் மிக விரைவிலே ஒரு வெற்றி ஒன்று நடக்கும். கண்ணாடி அணிந்தவர்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்து உங்களுடைய கண் சம்பந்தமான ரோக நிவர்த்திக்கு நாளைக்கு சூரிய நமஸ்காரம், ஆதித்ய ஹிருதயம், சூரிய நாமாவளி, இப்படி பாசாங்குழி முத்திரை போட்டு வழிபடுவதும் மிகுந்த ஏற்றம் தரும் நல்ல நாளாக நீங்கள் நீடூடி வாழ எல்லாம் வல்ல சத்குரு ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராமஸ்தர் உங்கள் பக்கத்தில் இருப்பார். நீங்கள் வழிபடும் உங்களுடைய குரு, உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், கிராம தெய்வம், எல்லை தெய்வம், சகல கோடி தெய்வங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்து சூரிய சந்திர நட்சத்திர பூலோக புவர்லோக அதல விதல பாதாள லோக தேவதாம் உங்களுக்கு அனுகிரகம் தரும். தருண கணபதியினுடைய தருணம் வந்துவிட்டது. இன்று சித்தி புத்தி கணபதியை வணங்கும், தருண கணபதியை வணங்கும். எல்லா இடங்களிலும் கன்னி மூளை கணபதி என்கின்ற நைருதி திக்கு தென்மேற்கு திசையில் உள்ள கணபதியை பிள்ளையாரை வணங்கி வந்தால் திருமணம் உடனடியாக, கன்னி பெண்களுக்கு ஆகாத திருமணம் உடனடியாக நடைபெறும். வெற்றி தரும் நல்ல நாள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையதே. அருளாள அருணாச்சல ஓம்.